உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் ஆனந்தலட்சுமி ஒரு 5 கிச்சன் ஹேக்ஸோட. ஸோ கிச்சன்ல நம்ம சமைக்கிற சமையல் எல்லாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாரோட ஆசையா இருக்கும். இதுல மெயினான ஒரு விஷயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்பப்போ அரைச்சி கறி குழம்பா இருக்கட்டும் அல்லது பிரியாணியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே போர் அடிக்கும். ஸோ நம்ம ஒரு மந்த்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்றவங்க நிறைய பேர். ஆனா அது ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகுதா, கெட்டு போகாம இருக்கா, கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கா, அதே ஃப்ரெஷ்னஸோட அதே டேஸ்டோட இருக்கா அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரி பக்குவத்தில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி அண்ட் பூண்டு ரெண்டத்தையும் ராவா அப்படியே அடைக்கணும். அதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட வேறு என்ன விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஜிஞ்சர் ஆயில், அதாவது நல்லெண்ணெய், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நாளாக அப்படியே இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் கிளாஸ் பவுல்லையோ இல்லை ஓப்பன் கிண்ணத்துலையோ நம்ம வைக்கக்கூடாது. ஒரு க்ளோஸ்ட் ஏர் டைட் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் இதோட டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்னஸும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சில் எடுக்கிறது ரொம்பவே டஃப்பான ஜாபாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ தேங்காய் சில் ஈஸியாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 தேங்காய் உடச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா அந்த தேங்காயை நீங்கள் சில் எடுத்தீங்க அப்படின்னா சில் ஈஸியாக வந்துடும். சப்போஸ் நான் உடனே சில் எடுக்கணும், என்னால் அந்த 2-3 நாள் வெயிட் பண்ண முடியாது, இப்போ தான் தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2 உடச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த தேங்காய் சரட்டையோட அப்படியே வச்சிருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருந்தது அப்படின்னா ஸோ அந்த ரவுண்டாக இருக்கிறது அப்படியே கலண்டு வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க, க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை பொங்க வைக்கும் போது அதிகமான பேர் ஸ்டவ்வில் சிந்திடுவோம். ஸோ நம்ம பார்க்காத நேரம் தான் பால் வெளியில் பொங்கி சிந்தும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை நீங்கள் பாலை அடுப்பில் வச்சுட்டு வெளியில் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பொங்கி உங்களுக்கு ஸ்டவ்வில் சிந்தாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல வெயிட்டான ஒரு கரண்டி ஏதாவது ஒரு ஸ்பூன் அதில் நீங்கள் போட்டு வச்சுருங்க. இதுவே உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் ஹாஃபுக்கு மேலே அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வெளியில் சிந்திடும். சப்போஸ் நீங்கள் வச்சுட்டு வேறு வேலையை பார்க்க போகிறீங்க, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பாதி அளவு பால் இருந்தது அப்படின்னா அந்த பால் ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி திக்கான ஸ்பூன் ஆர் கரண்டி ஏதோ ஒன்று அதில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு போயிடலாம். ஸோ பால் நல்லா கொதிச்சு பொங்கினதுக்கு அப்புறமும் பொங்கி அந்த கண்டெய்னரை விட்டு வெளியில் வராமல் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வைக்கிற விஷயம். நிறைய பேருக்கு பாயில்டு எக் அப்படின்றது பிடிக்கும். பட் பாயில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கண்டெய்னரில் அந்த எக்கோட ஸ்மெல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா பாயில் பண்ணுற தண்ணியில் ஒரு சின்னதாக லெமன் பீஸ் அல்லது லெமனோட ஸ்கின்னையாவது நீங்கள் போட்டு பாயில் பண்ணீங்க அப்படின்னா முட்டையோட டேஸ்ட்டும் மாறாது, அந்த ஸ்மெல் கண்டெய்னர்லேயே சுற்றி வர்றது அப்படின்றது இருக்காமல் இருக்கும். ஸோ இனிமேல் முட்டையை பாயில் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு லெமன் பீஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பூண்டோட பற்களை தனித்தனியாக நீங்கள் எடுத்துட்டு அதோட ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அந்த அரிசியை மட்டும் தனித்தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் நல்ல சுடுதண்ணியை நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே ஊறி அந்த ஸ்கின் தனியாக ஈஸியாக பீல் ஆகி வரதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு நைஃப் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, அருவாமனை எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட கையில் நெயில்ஸ் கம்மியாக இருந்தால் கூட அந்த நெயில் வச்சு நீங்கள் உரிச்சாலே அந்த ஸ்கின் ஈஸியாக பீல் ஆகி வந்துடும். ஸோ இதனால பூண்டில் உள்ள நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே போகாது. ஏன்னா நம்ம ஸ்கின்னோடு தான் சுடுதண்ணியை நம்ம ஊற்றுறோம். ஸோ சுடுதண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பூண்டோட ஸ்கின்னை உங்களால் ஈஸியாக பீல் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு என்ன மாதிரியான டிப்ஸ் கிச்சன் சம்பந்தமாக உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பெரியவர், மம்மி எனக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ ஐ வாண்ட், பிகாஸ் when he is going to the school, so அவங்க கூட சிப்ளிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ பாப்பா நிற்கும் போதே நான் இந்த அம்மன் சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பாக்யலட்சுமி பண்ணிட்டு இருந்தேன். ஹெக்டிக் ஒரு பிஸி ஷெட்யூலில் தான் போயிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு பிரேக் தேவை அப்படின்னா அப்போ கரெக்டாக ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டார். அந்த மூமெண்ட் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அது அவரோட ஹாப்பினஸ். அவர் வந்து அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாப்பா வரப்போகுது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் பயங்கரமாக அழுகுறாரு. நம்ம வந்து அப்டேட் ட்ரெண்டில் நினைக்கிறோம். இப்போ இருக்கிறவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு சிப்பை மண்டைக்குள்ள இருக்கிற மாதிரி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. ஒரு விஷயம் பண்ணாதன்னா அந்த விஷயத்தை போய் தெளிவாக பண்ணிட்டு வருவாங்க. புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்கன்றாங்க. நானும் வந்து ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது ஏதோ புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னமோ வயிற்றுல வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சிரிப்பு வருது, இன்னொரு பக்கம் வந்து